ஹாய் ஹலோ மகளே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான ஒரு ஆனியன் பக்கோடா எப்படி செய்யணும்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு ஆனியனை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே 3 பச்சை மிளகா, ப்ளஸ் இது கூடவே ஒரு 1/4 துண்டி அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ஒரே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வச்சுருக்கேன் அண்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா வச்சுருக்கேன். அது போக மெயின் பேட்டருக்காக அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக கடலை மாவு வந்துட்டு ஒரு 100 கிராம் வச்சுருக்கேன். ப்ளஸ் அரிசி மாவு வந்துட்டு ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன். ஸோ பாதிக்கு பாதி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றதை பார்ப்போம் வாங்க. முதல்ல இந்த மாதிரி இடிக்கிறதுக்காக ஒரு உலக்கு எடுத்துகிட்டு ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை வந்துட்டு இந்த மாதிரி உடச்சி போட்டுப்போம். இதில் இடித்து தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயை வந்துட்டு போட்டுட்டு நல்லா இதை இடிச்சுப்போம். ஸோ இதை நல்லா இடிச்சுக்கணும். ஸோ வதந்திரி இந்த அளவுக்கு நல்லா இதை ஃபஸ்ட்டு இடிச்சுப்போம். ஸோ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் வந்துட்டு போட்டுட்டு அதையும் என்ன பண்ண போகிறோம், லைட்டாக இடிச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டத்தையும் தனியாக இடிச்சுப்போம், அப்புறம் பூண்டை தனியாக தட்டி போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா இடிச்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு இதை நல்லா இடிச்சிக்கணும். அடுத்து ஒரு பெரிய சைஸு பவுல் ஒன்று எடுத்துப்போம். ஸோ நம்ம இடித்த இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டு இது கூட போட்டுப்போம். அடுத்து இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ வெங்காயத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ போட்டுட்டு இதை என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக வாட்டரை விடும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், கையை வச்சு நல்லா இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சால்ட்டையும் வந்துட்டு இப்போவே ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அண்ட் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய் தூளையும் வந்துட்டு இது கூடவே இப்போ ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்பொழுது எப்போ தான் ஈவனாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஏன் 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன்டா, ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் வந்துட்டு வாட்டர் அந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு தண்ணி வேணும்னா மட்டும் தேவைன்னா நம்ம போட்டு இதை மிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்டிங் விடுவோம். வாட்டர் வந்துட்டு இன்னும் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீதியை போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து அதே உலக்கில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து வச்சுருக்க பூண்டை வித் ஸ்கின்னோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதையும் போட்டு லைட்டாக இந்த மாதிரி 2 தட்டு தட்டினா போதும். ஸோ 1க்கு 2 உடஞ்சாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் அடுத்தது அது கூடவே ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடித்த பூண்டையும் வந்துட்டு இப்போ இது கூடவே ஆட் பண்ணி ஸோ இந்த பூண்டையும் என்ன பண்ணுறோம், இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம். அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் இது கூட ஆட் பண்ணிப்போம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு அரிசி மாவு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக இதை என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ இதை நல்லா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்னென்னா நமக்கு தண்ணி தேவைப்படாது. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டைட்டாக இருக்குது, இப்படியே இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டைட்டாக இருக்குது, நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படாது. ஸோ இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்ம அந்த ஆனியன் கூட வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணும்போது வாட்டர் வந்துட்டு நமக்கு நிறையா விழுவும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணின்றது நம்ம பார்த்துட்டு தேவைன்னா மட்டும் கடைசியாக தெளித்தா மட்டும் போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவே நல்லா வாட்டர் இருக்குது. ஸோ நமக்கு தண்ணி வந்துட்டு தேவைப்படாது. ஸோ கடலை மாவு வந்துட்டு 100 கிராமு, அரிசி மாவு வந்துட்டு 50 கிராமு, அதுதான் குவான்டிட்டி. ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே பிசைஞ்சு விடணும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா ஹீட்டில் இருக்குதுன்னு. ஸோ எப்போவும் போடும்போது வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி தான் ஹை ஹீட்டில் வந்துட்டு இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு போட்டுட்டு அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துப்போம். ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா அந்த கிறிஸ்பி ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ அந்த அளவுக்கு விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துப்போம். ஸோ அதேமாரி நான் எப்போவும் சொல்கிறது தான், எப்போவும் போடும்போது வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஹை ஹீட்டில் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போட்டு முடித்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் தான் ஃப்ளேமை வந்துட்டு லோ ஆக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஹீட்டுன்றது கரெக்டாக மெயின்டைன் ஆகும்.
ஸோ இதை வந்துட்டு ஈச் அண்ட் எவரி சைடு ஒரு அப்படியே ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா இதை ஃப்ரை ஆக விட்டுட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அதேமாரி கருவேப்பிலை வந்துட்டு நான் ஆட் பண்ணலை, நான் சொல்கிறேன் அது எப்போ ஆட் பண்ணுறதையும். ஸோ அப்படியே நடுவில் என்ன பண்ண போகிறோம், அப்படியே இந்த மாதிரி அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்படியே ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ தான் நான் வந்துட்டு கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வரேன். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணலை, போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ அப்போ தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்குது அந்த ஃப்ளார் பேட்டர்ன்றது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சும் போகாது. ஸோ நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஆயில் வந்துட்டு அப்படியே ஆயில் வந்து அப்படியே எடுத்துக்க போகிறோம். அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஆயிலை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணிவிட்டு நீ அப்படியே ஓரமாக எடுத்துக்க வச்சுருந்தான். ஸோ அதேமாரி ஒரு பேட்ச் எடுத்தோன்னா அடுத்த பேட்ச் போடும் போது கொஞ்சம் டைம் விட்டு போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஆயில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹை ஹீட் ஆகும். ஸோ உடனே போட்டாலும் என்ன ஆகுனா ஆயில் ஹீட் வந்துட்டு அந்த இடத்துல லோவாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த பேட்ச் இதேமாரி நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஸோ பாடுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு, ஆயில் வந்துட்டு அதே சேம் ஹீட் சேம் லெவலில் தான் இருக்குது. ஸோ இதுவும் அதேமாரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ரை பண்ணோமோ அதேமாரி இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இதையும் என்ன பண்ண போகிறோம், அப்படியே லைட்டாக ஒன் சைடு அப்படியே திருப்பி விடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் ரொம்ப. அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃப்ரை ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், அப்படியே இதையும் ஆயிலேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண பக்கோடா கூட வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். ஸோ கருவேப்பிலை போட்டால் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ தனியாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஒட்டுக்காக ஃப்ரை பண்ணி, ஏன்னா அதுலேயும் ஆயில் டர்ட் நிறையா ஆகும். ஸோ இந்த மாதிரி தனியாக ஃப்ரை பண்ணிட்டு இதையும் என்ன பண்ண போகிறோம், அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளோட கார்லிக்கெல்லாம் போட்டு நம்மளோட பக்கோடா வந்துட்டு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட சேஞ்சஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இந்த மாதிரி பக்கோடா வந்துட்டு வரும். ஸோ இது வந்துட்டு 2 நாள் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஒன்றுமே ஆகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபி பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி புதுசாக சேனலுக்காக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.